90க்கு மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு அதிர்ச்சிக்கு ஆளாகி மரணமடைந்து வரக்கூடிய கொடுமை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் 5 பேர் 6 பேர் 7 பேர் 10 பேர் அப்படின்னு தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை தொடர்ந்துகிட்டு இருக்கு, தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் காவேரி நீர் முறையாக கிடைக்காத காரணத்தாலும் மழை பொய்த்திருக்கக்கூடிய காரணத்தாலும் இந்த நிலை ஏற்பட்டிருக்கு. எனவே இதை அடிப்படையாக வச்சு தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும், அதற்கு உடனடியாக சிறப்பான வகையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல, பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அதேபோல் விவசாய அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வற்புறுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் தற்கொலை செய்து கொண்டு அதிர்ச்சிக்கு ஆளாகி மாண்டு போயிருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய குடும்பங்களுக்கு உழவர் பாதுகாப்பு அந்த திட்டத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு நிதி உதவி செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையையும் இன்றைக்கு முதலமைச்சரிடத்தில் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். அதேபோல் பொங்கல் திருநாளாக இருக்கக்கூடிய தமிழர் திருநாளில் தமிழர்களுடைய வீர விளையாட்டாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு, இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை உடனடியாக இந்த ஆண்டாவது நடத்திட வேண்டும். அதற்கு மாநில அரசு மத்திய அரசிடம் முறையான அழுத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றுகிற முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முதலமைச்சரிடத்தில் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். அதேபோல் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் வெடிமருந்து டெல் தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலையில் 250 பேர் அங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு குறை ஒரு 5 மாத காலமாக சம்பளம் வழங்கவில்லை. ஆக அவர்கள் அந்த குடும்பம் இன்றைக்கு வந்த 250 குடும்பமும் பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. ஆக அதை உடனடியாக அவர்களுக்கு உரிய அந்த சம்பளத்தை வழங்கிட வேண்டும் என்று ஏற்கனவே நம்முடைய எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் முதலமைச்சரிடத்திலே பேசியிருக்கிறார். தலைமைச் செயலாளரிடத்திலே இது குறித்து விளக்கமாக பேசியிருக்கிறார் தொலைபேசியில். எனவே அந்த பிரச்சனை பற்றியும் இன்றைக்கு அவர்களிடத்தில் நாங்கள் முதலமைச்சரிடத்தில் நினைவுபடுத்தி இருக்கிறோம். சார், அதிமுக பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த முதல் அறிக்கை, அந்த அறிக்கையில ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் நீங்கள் உண்மையை குழி தோண்டி விட்டு புதைத்து விட்டு உண்மைக்கு புறமான செய்திகளை வெளியிட்டிருக்கிறதா அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து? இன்றைக்கு கூட முதலமைச்சரை நாங்கள் சந்தித்த போது இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை பற்றி பேசுகிற போது, திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபோ உச்சநீதிமன்றம் வகுத்து தந்த விதிமுறைகள், அந்த விதிமுறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு அவசர சட்டத்தை கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்து அந்த அடிப்படையில் விதிமுறையின் அடிப்படையில் அந்த ஜல்லிக்கட்டு திமுக ஆட்சியிலே முறையாக நடந்திருக்கிறது. இதுதான் 100க்கு 100 உண்மை. நான் எங்கு வேண்டுமானாலும் அதை நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் அதற்கு பிறகு வந்த அதிமுக ஆட்சியில் உச்சநீதிமன்றம் வகுத்து தந்த அந்த விதிமுறையை திமுக ஆட்சி பின்பற்றியதை போல அதிமுக ஆட்சி பின்பற்றவில்லை என்பதுதான் 100க்கு 100 உண்மை. அது பின்பற்றாத காரணத்தால் தான் தடை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறதே தவிர வேறல்ல. இதுதான் உண்மை. அதையும் நாங்கள் முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லி ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியை முறையாக நடத்துவதற்கான எல்லா முயற்சியும் ஈடுபட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் நாங்கள் எடுத்து வைக்கிறோம். சார், காவிரி டெல்டாவில் எடுத்து சொல்லியிருக்கிறோம். சார், காவிரி டெல்டாவில் என்னமோ காலரா இறக்குற மாதிரி டெய்லி 5 பேர் 10 பேர் தொடர்ச்சியாக விவசாயிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில கூட ஒரு முதலமைச்சர் ஸ்பான்டேனியஸ் அவராக நடவடிக்கை எடுக்காம எதிர்க்கட்சி தலைவர் வந்துதான் பார்க்கணுங்கிறதாண்டி இவ்வளவு மெத்தனமா இருக்காங்களே, இந்த அரசு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் நாங்கள் எடுத்து இந்த விஷயம் எல்லாம் பார்க்கணும். அதாவது சட்டமன்ற கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்றோம், தீர்மானம் போடுங்கன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுங்க, விவசாய சங்க பிரதிநிதியும் கூப்பிடுங்க, என்ன பிரச்சனைங்கிறத கேளுங்க. ஆக இது குறித்து உடனடியாக மத்திய அரசை சந்திக்கணும்னா எங்களை போன்ற கட்சியினுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை, விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகளாக முதலமைச்சர் தலைமையிலேயே நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே அழைத்து கொண்டு போய்
மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமரை அல்லது அந்த துறையை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்களை எல்லாம் சந்தித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இதைத்தான் நேரடியாக பேசிவிட்டு போயிருக்கிறோம். இதற்கு நல்ல முடிவு வரும் என்று நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.